நமோ நாராயணாய நமக. அன்பான தனுசு ராசி நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் ஜோதிட பலன் மட்டும் கிடையாது. இது உங்களோட செல்ஃப் டிஸ்கவரி பயணம். தனுசு ராசினாலுமே ஒரு தனி கம்பீரம் உண்டு. மற்றவங்க கஷ்டப்படும் போது ஓடி போய் நிற்பீங்க. ஆனால் நீங்கள் கஷ்டப்படும் போது யார்கிட்டையும் சொல்லாமல் மனசுக்குள்ளேயே அழுதுடுவீங்க. வெளியில் பார்க்க ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக, அதாவது சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க. ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னாடி எவ்வளவு ஏமாற்றங்கள், எவ்வளவு துரோகங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கடந்த கொஞ்ச காலமாக நீங்கள் ஒரு இயந்திரம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. யாருக்காக? உங்களுக்காகவா, இல்லை உங்கள் குடும்பத்துக்காகவா, உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்காகவா? ஆனால் இந்த சனி பெயர்ச்சி ஒரு பெரிய ஸ்டாப் பட்டனை அமுக்க போகுது. போதும் மற்றவங்களுக்காக வாழ்ந்தது, இனி உனக்காக வாழ் அப்படின்னு சனி பகவான் உங்களுக்கு பாடம் எடுக்க வர்றாரு. இது உங்களை உடைக்க போகிற காலம் இல்லைங்க, உங்களை மறுபடியும் உருவாக்க போகிற காலம். சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மார்ச் 6ஆம் தேதி நமக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பெயர்ச்சி நிகழப்போகுது. இந்த சனி பெயர்ச்சிக்கான பலன்கள் தான் தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்காரங்க எப்போவுமே ஒரு ஆன்மீக தேடல் உள்ளவங்க. நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் உங்களோட மிகப்பெரிய பலவீனமே ஓவர் ட்ரஸ்டிங். ஒருத்தர் கஷ்டம்னு வந்துட்டா அவங்க யாருன்னு கூட பார்க்காம உங்ககிட்ட இருக்கிறத கொடுத்துருவீங்க. சனி பகவான் இப்போ என்ன செய்ய போறாருன்னா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஃபேக் பீப்புள்ஸை அடையாளம் காட்ட போறாரு. இவ்வளோ நாள் உங்கள் கூடவே இருந்துட்டு உங்களை முதுகில் குத்தினவங்க எல்லாம் இப்போது தானாக விலகுவாங்க. அது ஆரம்பத்தில் உங்களுக்கு வலியை கொடுக்கலாம். ஐயோ இவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது வலி இல்லை, ஆனால் அது ஒரு டீடாக்சிஃபிகேஷன். தேவையில்லாத குப்பைகளை உங்கள் வாழ்க்கையிலிருந்து சனி பகவான் அள்ளி வெளியே போடுறாருன்னு சந்தோஷப்படுங்க. ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு சில சின்ன சின்ன சவால்கள் இருக்கும். கசப்பான உண்மைகள் தான். ஆனால் சவால்களை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக அதை தொடர்ந்து உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். 2026 ஆரம்பத்தில் நீங்கள் சில விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஏன்னா சனி பகவான் ஒரு வீட்டை சுத்தம் பண்ணும்போது முதல்ல தூசி தான் கிளம்பும். மன அழுத்தம், சின்ன விஷயத்துக்கு கூட பயங்கரமாக யோசிப்பீங்க. அதனால் தேவையில்லாமல் மன அழுத்தம் வரும். ஸோ அதிகமாக யோசிக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, ராத்திரி படுத்தா தேவையில்லாத பழைய நினைவுகள் தூக்கத்தை கெடுக்கும். ஸோ இதே தான், ரொம்ப யோசிக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் சுற்றி 4 பேர் இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கும். எப்போவும் லோன்லினஸாக ஃபீல் பண்ணுவீங்க, தனிமையாக இருக்க மாதிரி இருப்பீங்க. இது ஏன்னு தெரியுமா? நீங்கள் இவ்வளோ நாள் மற்றவங்களுக்காக செலவழித்த எனர்ஜியை இப்போ உங்களுக்காக திருப்பணும். உங்ககிட்ட இருக்கிற எமோஷ்னல் பேகேஜை இறக்கி வைக்க சொல்கிறாரு சனி பகவான். இந்த நேரத்தில் அமைதியாக இருக்கிறது நல்லது. முடிஞ்சால் தினமும் ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற காயங்களை யாராவது பிடிச்சவங்க கிட்ட பேசுங்க. இல்லைனா ஒரு டைரி எடுத்து எழுதுங்க. 2026 பாதியிலிருந்து சில மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் நிகழப்போகுது. இப்போ நல்ல விஷயத்துக்காக வருவோம். ஆரம்பத்தில் சவால்கள் பற்றி பேசிட்டோம். ஸோ இப்போ இனிமேல் நல்ல விஷயங்கள் பற்றி பார்க்கலாம். 2026 பாதியை கடந்த உடனே தனுசு ராசிக்காரங்க ஒரு புது மனுஷனாக மாறுவீங்க. உங்ககிட்ட ஒரு புது தெளிவு வரும். தனுசு ராசி பெண்கள் இவ்வளோ நாள் குடும்பத்துக்காக பண்ண தியாகங்களுக்கு இப்போ ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் மனசில் இருந்த பாரம் குறைய ஆரம்பிக்கும். தனுசு ராசி ஆண்களுக்கு கரியரில் ஒரு பெரிய அப்லெட் இருக்கும். பயம் போய் ஒரு தெளிவான டெசிஷன் பவர் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாதுங்கிற உண்மையை நீங்கள் ஏற்றுப்பீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸை கொடுக்கும். அடுத்ததாக வேலை மற்றும் பொருளாதார நிலை பற்றி பார்க்கலாம். வேலை விஷயத்தில் தனுசு ராசிக்கு இது ஒரு முக்கியமான டைமு. வேலை தேடுறவங்க, அதாவது டீச்சிங்கு, கவர்மெண்ட் எக்ஸாமு, இல்லாட்டி அக்கௌண்டிங்கு, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கும். 2026 மே மாதத்துக்கு அப்புறம் நல்ல ஆஃபர்ஸ் வரும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு அதிக வேலை கொடுக்கலாம். ஆனால் அது உங்களை செக் பண்ணுறதுக்கு தான். பொறுமையாக இருங்க, ப்ரொமோஷன் கண்டிப்பாக வரும். அடுத்ததாக தொழில் செய்கிறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை யோசிங்க. பார்ட்னர்ஷிப் இப்போதைக்கு வேண்டாம். ஷார்ட்கட் வழியில் பணம் சம்பாதிக்க எவனாவது கூப்பிட்டா தயவு செஞ்சு போகாதீங்க. அது ஆபத்தில் கொண்டு போய் உங்களை விட்டுரும். நேர்மையாக இருந்தால் லாபம் மெதுவாக வந்தாலும் அது உங்ககிட்ட நிலச்சி நிற்கும். கவனமாக வச்சுக்கோங்க.
ஆரம்பத்தில் மருத்துவ செலவுகள் இல்லைன்னா வீடு ரிப்பேர் செலவுகள் இந்த மாதிரி பண செலவுகள் வரலாம். ஆனால் 2026 கடைசியில் வராத கடன்கள் வசூலாகும். ஒரு சொத்து இல்லாட்டி வண்டி வாங்குற வாய்ப்பு உங்களை தேடி வரும். இப்போ அடுத்ததா திருமண வாழ்க்கை பற்றி பார்க்கலாம். குடும்ப வாழ்க்கையில் இருக்கவங்க மற்றும் காதல் வாழ்க்கையில் இருக்கவங்கள பற்றி பார்க்கலாம். தனுசு ராசி நண்பர்களே, இப்போ நாம் உங்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதுதான் உங்களுடைய குடும்பம் மற்றும் உறவுகள். தனுசு ராசினாலுமே அன்புக்கு ஏங்குறவங்கன்னு சொல்லலாம். நீங்கள் ஒருத்தரை நேசிச்சா உங்கள் உயிரையே கொடுப்பீங்க. ஆனால் இந்த சனி பெயர்ச்சியோட ஆரம்பத்தில் உங்கள் காதலில் சில சோதனைகள் வரலாம். நீங்கள் ரொம்ப நம்பின ஒருத்தர் உங்களை ஏமாற்றலாம், இல்லாட்டி புரிஞ்சிக்காம விலகி போகலாம். இதை பார்த்து நீங்கள் உடைஞ்சு போயிடாதீங்க. ஏன்னா சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போலி முகங்களை அடையாளம் காட்ட போகிறாரு. உங்களை உண்மையாக நேசிக்காதவங்க இப்போ விலகுறது தான் உங்கள் எதிர்காலத்துக்கு நல்லது. 2026 பாதியிலிருந்து உங்களை புரிஞ்சுக்கிட்ட ஒரு உண்மையான அன்பு உங்கள் வாழ்க்கையில் நுழையும். அடுத்ததாக திருமண வாழ்க்கை. திருமணமான தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பயிற்சி ஒரு ஈகோ டெஸ்ட். நீங்கள் ஒன்று சொல்ல போக அது உங்கள் துணையை, உங்கள் கணவனாக இருக்கலாம் இல்லாட்டி மனைவியாக இருக்கலாம், அவங்கள ரொம்பவே காயப்படுத்தலாம். நான் உண்மையை தானே சொன்னேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதை சொன்ன விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது தப்பாக இருக்கலாம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அமைதியை, பொறுமையை கடைப்பிடிங்க. இந்த காலத்தில் உங்கள் துணைக்கிட்ட பேசுகிறப்போ வார்த்தைகளை அளந்து பேசுங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரும்போது கொஞ்சம் மௌனமாக இருங்க. வாரத்துக்கு ஒரு முறையாச்சு செல்ஃபோனை தூக்கி போட்டுட்டு 2 பேரும் மனசு விட்டு பேசுங்க. உங்கள் துணையோட கஷ்டங்களையும் காது கொடுத்து கேளுங்க. இப்படி செஞ்சால் உங்கள் பந்தம் பிரிக்க முடியாத அளவுக்கு வலுவாகும். திருமணம் கை கூடாமல் இருக்கவங்களுக்கு இல்லாட்டி திருமணத்தை எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கு, கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்குதே அப்படின்னு நினைக்கிற தனுசு ராசி இளைஞர்களுக்கு, எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு மட்டும் ஏன் தள்ளி போகுதுன்னு தானே கவலைப்படுறீங்க. இந்த பயிற்சியில் உங்களுக்கு தாமத திருமண யோகம் இருக்குது. ஆனால் அப்படி அமைகிற வரன் ரொம்ப முதிர்ச்சியான ஒரு ஆன்மீக தேடல் உள்ள வரனா அமையும். அவசரப்பட்டு தப்பான ஒரு முடிவை எடுத்துடாதீங்க. 2026 கடைசியில் உங்களுக்கு நல்ல செய்தி வரும். ஸோ மேரேஜ் கொஞ்சம் தாமதமாக தான் நடக்கும். எதுலேயுமே அதுக்காக அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுத்துடாதீங்க. 2026 கடைசியில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். இப்போ குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கு, குழந்தைக்காக காத்துட்ருக்க தனுசு ராசி தம்பதிகளுக்கு இந்த பெயர்ச்சியின் ஆரம்பத்தில் சில மருத்துவ செலவுகள் வரலாம். ஆனால் 2026 பாதியிலிருந்து 2027க்குள்ள நிச்சயம் மழலை செல்வம் மடியில் தவழும் வாய்ப்புகள் அதிகம். ஏற்கனவே குழந்தைங்க இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட ஒரு நண்பனாக பழக ஆரம்பிங்க. அவங்க மேலே உங்கள் விருப்பத்தை திணிக்காதீங்க. உறவினர்கள் பற்றி பார்க்கலாம். சொந்தக்காரங்க விஷயத்தில் கொஞ்சம் தள்ளியே இருங்க. குறிப்பாக மாமனார் இல்லாட்டி மாமியார் வழியில் சொத்து சம்பந்தமான சில மனக்கசப்புகள் வரலாம். அந்த இடத்துல நீங்கள் தலையிடாமல் உங்கள் துணையையே அதை சமாளிக்க விடுறது தான் உங்கள் குடும்ப நிம்மதிக்கு நல்லது. இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. தனுசு ராசிக்காரங்களான உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி உறவு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததா ஆரோக்கியம் பற்றி பார்க்கலாம். இடுப்பு வலி, ஜீரண பிரச்சனைகள், கண் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம். 20 நிமிஷம் நடைப்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு. இப்போது அடுத்ததாக பொதுவான பலன்கள் பார்க்கலாம். தனுசு ராசி நண்பர்களே, நீங்கள் ஏற்கனவே 7 சனியோட பிடியிலிருந்து இப்போ தான் வெளியே வந்திருப்பீங்க. அப்பாடா இனிமே தான் நிம்மதின்னு நினைக்கும் போது இந்த சனி பெயர்ச்சி அடுத்த சவாலை கொடுக்குதேன்னு தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. 7 சனியில் நீங்கள் பட்ட கஷ்டம், அனுபவம் இப்போ நடக்க போகிறது. அந்த அனுபவத்தை வச்சு நீங்கள் சம்பாதிக்க போகிற லாபமாக தான் இருக்க போகுது. இப்போ வர தடைகள் எல்லாமே உங்களை செதுக்கிறதுக்காக தான் வருதுன்றதை மனசில் பதிய வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம், நேர்மையாக பேசுகிறேன்னு சொல்லி மற்றவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி உண்மையை படக்குன்னு சொல்லிடுவீங்க. இந்த பயிற்சியில் சனி பகவான் உங்கள் நாக்கை சோதிப்பார். நீங்கள் சொல்கிறது உண்மையாகவே இருந்தாலும் அதை சொல்கிற விதம் தப்பாக இருந்தால் அது உங்களுக்கே எதிராக முடியும். அதனால் நிதானம் ரொம்ப 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 முக்கியம். வார்த்தைகளை அளந்து பேசுங்க, அதுவே பாதி பிரச்சனையை தீர்த்துடும். சனி பெயர்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் ராகு கேதுவோட சஞ்சாரமும் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்க போகுது. குறிப்பாக 2026 பிற்பகுதியில் ராகு உங்களுக்கு திடீர் யோகத்தை கொடுப்பாரு. அது வெளிநாட்டு தொடர்பாக இருக்கலாம், இல்லைனா ஆன்லைன் மூலமாக வர வருமானமாக இருக்கலாம். சனி பகவான் உழைப்பை கேட்குறாருன்னா ராகு அந்த உழைப்புக்கு ஏற்ற ஸ்மார்ட் வழியை காட்டுவார். இப்போ கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கு வழிகளை பார்க்கலாம்.
தனுசு ராசிக்காரங்க பல பேர் இப்போ கடன் பிரச்சனையில இருக்கலாம். அது மற்றவங்களுக்கு ஜாமீன் போட்டதால வந்த கடனா கூட இருக்கலாம். இந்த பெயர்ச்சியில புதுசா யாருக்கும் அதாவது கேரண்டி கையெழுத்து போடாதீங்க. உங்ககிட்ட இருக்கிற பழைய சொத்தை வித்தோ இல்லாட்டி ஒரு முதலீட்டை திரும்ப எடுத்தோ கடனை அடைக்கிற வாய்ப்பு 2027 ஆரம்பத்தில் உறுதியாக வரும். அது வரைக்கும் கொஞ்சம் சிக்கனமாக இருந்துக்கோங்க. குலதெய்வ வழிபாடும் முன்னோர்களோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்தில் அவசியமா தேவைப்படுதுங்க. தனுசு ராசிக்கு ஆன்மீக பலம் அதிகம். சனி பகவானோட தாக்கம் குறையணும்னா உங்க குலதெய்வ கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு வர்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்க வீட்டில் மறைந்த முன்னோர்களை நினைச்சு அமாவாசை அன்னைக்கு செய்யற தானங்கள் சனி பகவானோட கர்ம வினைகளை வேகமா குறைக்கும். இது மந்திரம் மாதிரி நிச்சயமா உங்களுக்கு வேலை செய்யுங்க. கண்டிப்பா இதை கடைபிடிங்க. சரி, இப்போ தனுசு ராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்னு பார்க்கலாம். சனிக்கிழமை நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க. காகத்துக்கு தினமும் சாதம் வைங்க. உங்ககிட்ட வேலை செய்யறவங்களுக்கோ இல்லாட்டி முதியோர்களுக்கோ உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. தினமும் காலையில சூரியனை பார்த்து 2 நிமிஷம் நன்றி சொல்லுங்க. இந்த சனி பயிற்சி உங்களை சோதிக்க வரல, உங்களை ஜெயிக்க வைக்க வந்திருக்கு. 2026லேருந்து 2028 வரைக்கும் உங்களோட பொற்காலமாக மாறும். பொறுமை, நேர்மை, நம்பிக்கை இது 3 இருந்தால் நீங்கள் தான் வின்னர். தனுசு ராசி நண்பர்களே, கடைசியாக உங்ககிட்ட ஒன்று மட்டும் சொல்லிக்க ஆசைப்படுறேன். இவ்வளவு நேரம் நாம் பார்த்த விஷயங்கள் எல்லாம் ஏதோ உங்களை பயமுறுத்துறதுக்காக கிடையாது. இது உங்களை நீங்களே செதுக்கிக்கிறதுக்கான ஒரு கையேடுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் யாருக்காகவோ வாழ்ந்து யாருக்காகவோ ஓடி இன்னைக்கு உங்ககிட்ட மிச்சம் இருக்கிறது வெறும் மனசோர்வு மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதோ இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு மறுபிறவியாக இருக்கும். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சனி பகவான் உங்களை கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னா அவர் உங்களை ஒரு சிறந்த தலைவனா லீடராக மாற்ற போறாருன்னு தான் அர்த்தம். இப்போ உங்களுக்கு வர அந்த தனிமை உணர்வும் சில உறவுகளோட பிரிவும் ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு முன்னாடி வர இடைவெளி தான். இன்னையிலிருந்து மற்றவங்கள திருப்திப்படுத்துறத கொஞ்சம் நிறுத்திட்டு உங்களுக்காக வாழ பழகுங்க. உங்க உடம்பையும் மனசையும் கவனிச்சுக்கோங்க. உழைப்புக்கு என்னைக்குமே ஒரு கௌரவம் உண்டு. அந்த கௌரவத்தை சனி பகவான் உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாரு. 2026 முதல் 2028 வரை இது வெறும் காலம் இல்லை, இது உங்களோட புனர்ஜென்மம். அதனால நேர்மையா இருங்க, மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்காதீங்க, நம்பிக்கையோட செயல்படுங்க. வெற்றி உங்க பக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை தந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த தகவல்கள் உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு பொருந்தி வருதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை இப்பதான் முதன்முறையா நீங்க பாக்குறீங்கன்னா நம்ம சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.